ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஜெபக்குழுவின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அமையும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவனை கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. இழந்து போனதை தேடியே, இழந்து போனதை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். இழந்து போனதை தேடியே தேவகுமாரன் பூமிக்கு வந்தார். நீ எதையோ இழந்துட்டே நிற்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை சரீரத்திலே சுகத்தை இழந்து நிற்கின்றீர்களோ, ஒருவேளை பலத்தை இழந்து நிற்கின்றீர்களோ, வேதத்தில் பார்க்கிறோம் சிம்சோன் என்ற ஒரு தேவ மனிதனை. அவன் தேவனால் சொல்லி அவள் தாய்க்கு கொடுக்கப்பட்டவன். தேவதூதர் மூலமாய் உனக்கு ஒரு கர்ப்பம் உண்டாயிருக்கும், அவன் நசுரனாய் இருப்பார், அவனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், அவன் மேல் உள்ள திட்டம் தேவ திட்டம் என்ன என்பதை சொல்லி திட்டமாய் கொடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் ஒரு நாளிலே எல்லா பலத்தையும் இழந்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். பாருங்கள் எப்படி ஜெபிக்கிறார். ஒரு விசை மாத்திரம் இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு விசை கர்த்தர் இறங்கினார். சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் இன்றைக்கே கொடுப்பாராக. ஹல்லேலூயா! இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவளே, தன் ஒரே சகோதரனை இழந்து கதறி நிற்கிற மரியாளி மார்த்தாளையும் பார்த்து கர்த்தர் சொன்னார், அழாதே என்று சொல்லி சொன்னவர் மாத்திரம் அல்ல, எழுந்து போன ஜீவனை அவனுக்கு கொடுத்தவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணின தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நான் இருக்கிறேன். ஒரு நாளில் பிரதர் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தேன், எப்படி போச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் இழந்துட்டேன் பிரதர். பிஸ்னஸில் லாஸ் ஆயிட்டு, என் குடும்பத்தில் கண்ணீர் இருக்குது, என் பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு தான் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவிடாதபடி எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் இழந்துட்டேன் பிரதர். இருக்கிற சொத்தையும் நான் இழந்துருவனோன்னு கண்ணீரோடு நிற்கிறேன். இல்லை, நீதியுள்ள நியாயாதிபதியார் அவர் வழக்காடும்படியார் உங்கள் குடும்பத்திற்கு வருவார், உங்கள் குடியிருப்புக்கு வருவார், நீதிமன்றத்துக்கு வருவார். உங்களுக்காக நீதி செய்கிற தேவனவர். அவரை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சக்கேயு என்ற ஒரு தேவ மனிதன் அவரை காணும்படியாய் கடந்து வந்தான். ஆனால் ஆண்டவரோ அவனை பார்க்கும்படியாய் அல்ல, அவன் இல்லத்தில் தங்கும்படியாய் கடந்து போனார். அவன் குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கடந்து போனார். இன்றைக்கும் அதே ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் வந்திருக்கிறார். சக்கேயு வீட்டிற்கு கடந்து போன தேவனாகிய கர்த்தர் இயேசு சுவாமி உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு கூட பேசுங்கள். ஆண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே, நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், வியாதிப்பட்டு இருக்கிறேன், கண்ணீரோடு கடந்து வருகிறேன், என்னால் கடந்து வர முடியவில்லை, மருத்துவத்திற்கென்று எனக்கு பணம் செலவழிக்க எனக்கு வழி இல்லை ஆண்டவரே. கலங்கி நிற்கிறாயா? சுகத்தை கேள. இன்றைக்கு சர்வாங்க சுகம் உன்னை தேடி வரும். சிலுவையில் இருந்து கடந்து வரும். அவர் தாமே நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இழந்து போன சுகத்தை கொடுக்க போகிறார், இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், இழந்து போன பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார், இழந்து போன நிம்மதியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த தேவ சமூகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆக்கினியை சுமந்த தேவன் இன்றைக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நிம்மதி இழந்து, சுகத்தை இழந்து, கண்ணீரோடு பரிதபித்து நிற்கிற என் அன்பு ஜனங்களுக்காய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிற, சரீரத்திலே காணப்படுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். தகப்பனே,
ஆணிவாய்ந்த கரத்தினால் சுகத்தை கொடுப்பீராக. எங்களை நலமாக்கும் தண்டனை சிலுவையில் சுமந்திரே, உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். உடைய கரத்தினால் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். அற்புதம் செய்து மகிழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.